முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த 12 வயதுடைய குகணேசன் டினோஜா என்ற குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்தபடியாம் பொதுமக்கள் அறிந்தது. இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா? இரண்டாவது, மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன? அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன? மூன்றாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா? ஆமனில் அவருடைய பெயர் என்ன? நான்காவது கேள்வி, சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன? அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா? சீனி எம்மோகன ஆனே. ஐந்தாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது? மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகரின் பெயர் என்ன? அவருடைய வதிவிடம் எது? ஆறாவது கேள்வி, இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காடர் டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர்? வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர்? ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன? ஏழாவது, மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த தினம் அன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எட்டாவது கேள்வி, குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா? ஒன்பதாவது கேள்வி, குழந்தையை பார்வையிட்ட போது உணவு ஒவ்வாமை அறிகுறிகள் இருந்ததா? அவ்வாறு இருந்ததாயின் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா? பத்தாவது கேள்வி, அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா? 11வது கேள்வி, குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா? அவ்வாறு வழங்கப்பட்டு இருந்தால் அவை முறையாக பிஎஸ்டியில் Ramanand Arjuna. Good morning, Honorable Speaker. Let me read this in Tamil. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுகாதார அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 12 வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான 27/2 பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்ட பகுதியினூடாக கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள். முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த 12 வயதுடைய குகணேசன் டினோஜா என்ற குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்தபடியாம் பொதுமக்கள் அறிந்தது. இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா? இரண்டாவது, மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன? அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன? மூன்றாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா? ஆமனில் அவருடைய பெயர் என்ன? நான்காவது கேள்வி, சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன? அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா? சீனி எம்மோகன ஆனே. ஐந்தாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது? மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகரின் பெயர் என்ன? அவருடைய வதிவிடம் எது? ஆறாவது கேள்வி, இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காடர் டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர்? வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர்? ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன? ஏழாவது, மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த தினம் அன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எட்டாவது கேள்வி, குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும்
அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா? 9வது கேள்வி, குழந்தையை பார்வையிட்ட போது உணவு ஒவ்வாமை அறிகுறிகள் இருந்ததா? அவ்வாறு இருந்ததாயின் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா? 10வது கேள்வி, அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா? 11வது கேள்வி, குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா? அவ்வாறு வழங்கப்பட்டு இருந்தால் அவை முறையாக பிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்டதா? அவர்களுடைய சிக்னேச்சர் இருக்கிறதான்னு தான் கேட்கிறேன். குழந்தைகளுடைய பெற்றோர் அம்மருந்துகளுக்கான சம்மதத்தை வழங்கியிருந்தார்களா? 12வது கேள்வி, குழந்தை இறந்த பின்னர் குறித்த குழந்தையின் மரணம் தொடர்பாக பெற்றோருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா? 13வது கேள்வி, மேற்படி குழந்தையின் உயிரிழப்பானது மருத்துவ அசண்டை இனம் என்ற ஒரு பகுதிக்குள் அடக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆயினும் மேற்படி குழந்தையினுடைய இறப்பு தொடர்பான சம்பவத்தினை வைத்திய அத்தியட்சகர் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து போலீசாருக்கு அறிவித்தாரா? 14வது கேள்வி, மேற்படி குழந்தையின் இறப்பு தொடர்பாக தங்களுடைய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அதனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? 15வது கேள்வி, மேற்படி குழந்தை இறந்தது தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் போது குற்றம் அடையாளம் காணப்பட்டதா? அவ்வாறாயின் அந்த குழந்தைக்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா? 16வது கேள்வி, மேற்படி குழந்தைக்கு மரணத்தின் பின்னரான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிக்கப்பட்டுள்ள இறப்புக்குரிய காரணம் என்ன? 17வது கேள்வி, மேற்படி வைத்தியரை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையையும் பொதுமக்களை ஏமாற்ற நடவடிக்கைகளையும் வைத்தியசாலை நிர்வாகம் செய்கிறது என்ற முறைப்பாடு ஒன்றினை பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். அது தொடர்பாக தாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன? நன்றி. Honorable Minister. ගරු කතානායකතුමනි 2025 දෙසැම්බර් මාසේ 21 වෙනිදා රාත්‍රී 7:20ට පමණ මුලතිව් දිස්ත්‍රික් මහරෝහලට ඇතුළත් දැරිය මරණයට පත්වීම සම්බන්ධයෙන් සිදුවීම වාර්තා වෙලා තිබෙනවා. අතර මම මේ මෙතනදී ඔබතුමා ඉල්ලනවා මේ අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු නිවේදනයේ තිබෙන්නේ ඝාතනයට සාධාරණ පරීක්ෂණයක් කියලා. මරණයක් සිදු වෙලා තිබෙනවා ගරු මන්ත්‍රීතුමා. ඒ ගැන කවුරුත් අපි කනගාටු වෙනවා. මේ සම්බන්ධයෙන් දැනට රෝහල සහ පළාත් මට්ටමින් අපි පරීක්ෂණයක් කරලා තියෙන මූලික පරීක්ෂණයක් කරලා තිබෙනවා. ඒ වාර්තාව සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට ලැබිලා තිබෙනවා. ඒ මත පදනම් කරලා ඉදිරි විමර්ශන කටයුතු අපි කරගෙන යනවා. ඒ නිසා පරීක්ෂණයක් පැවැත්වෙන නිසා විශේෂයෙන්ම මේ මරණය සිදු වුණේ රෝහල් කාර්ය මණ්ඩලයේ සිදු වුණු අපහසුතාවයකින්ද කියන එක සම්බන්ධයෙන් අපි පරීක්ෂණ කරගෙන යන්නේ. විශේෂයෙන්ම පරීක්ෂණයක් සිදුවන නිසා පරීක්ෂණයට බාධා නොවන ලෙසට කරුණු මම ඉදිරියේදී වාර්තා කරන්න. අමාත්‍ය